மனசு சுவாமிகிட்ட போகிறதுக்கு என்ன வழின்னா, ஏற்கனவே உள்ள நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் கிளியர் பண்ணால் தான் பகவானோட உருவம் உள்ள பதிகம். எப்படி கிளியர் பண்ணுறது தெரியாது. எங்கள் ஃப்ளாட்டில் ஒரு சமயம் தண்ணி இருக்கிற தொட்டியில் அழுக்கு சேர்ந்து போயிடுது. ரொம்ப சேருஞ்சகதியமாக மட்டியாக இருந்தது. அது க்ளீன் பண்ணுற மாதிரி முடியல. சரி, அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணியை விட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். நல்ல தண்ணி விட 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 அது வேண்டாத தண்ணியெல்லாம் கிளியர் ஆகிடுது. பார்த்தா ஸ்பட்டிகம் மாதிரி ஆகிடுது தொட்டி, இல்லையா? இது நம்மளே பார்த்துருக்கோம். உள்ளுக்குள்ளே இருக்கிற வேண்டாத விஷயங்களை நீக்கிறதுக்கு என்ன வழி? சத் விஷயத்தை லோட் பண்ணிகிட்டே இருக்கணும். உள்ளுக்குள்ளே இறங்க 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 சுவாமி சொல்வார், தக்க கூட்டுறவு வந்தால் தகாத கூட்டுறவு போய்விடும்னு சொல்லுவார். சத் சங்கத்துவே நிசங்கத்துவங்கிறதுக்கு சுவாமி சொல்கிறார், சத் சங்கத்தில் இருந்தால் சங்கம் இல்லாமல் போகும்னு அர்த்தம் இல்லை, துஷ்சங்கத்தில் நிசங்கமாகும்னு அர்த்தம். வேண்டாத வாழோட சேர்க்க போயிடும், வேண்டாத எண்ணம் போயிடும், வேண்டாத பேச்சு போயிடும். அப்படி நம்ம பண்ணக்கூடிய ஒரு தபஸ் என்ன, சாதனை என்ன அப்படின்னா, சத் சங்கத்தில் உட்காண்டு நாம சங்கீர்த்தனம் கதா ஸ்ரவணம் பண்ணணும்.